ஹலோ கைஸ், நான் ஒரு கேமர். இதுக்கு போனோட ஜீரோ மிஷின் மேட்ச் பார்த்துருப்போம். இன்னைக்கு ஜீரோ மிஷின் பார்க்க போகிறோம். இதோட ஜீரோ மிஷின் தான் கடைசி ஃபைனல் மிஷினு. ஏற்கனவே 2 ஜீரோ மிஷின் போட்டோம் ஆல்ரெடி நம்ம சேனலில். பார்க்காம மறக்காமல் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி யாராச்சும் புதுசாக வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பக்கத்தில் ஒரு லைக் பண்ணி வந்துட்டு விட்டுருங்க. இந்த ஜீரோட ஃபைனல் மிஷின் நாங்கள் கொடுக்குறது. இந்த மிஷினில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு கார் வச்சுருப்பாப்புல மிஷின் வேறு. அதை எனிமி இடத்துல வந்து சேர்க்கணும், அதான் டாஸ்க்கு. அதை வந்து நம்ம ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வச்சு அதை நம்ம மேலே பாம்பு போட்டு போகிறோட எல்லாம் கண்டெய்னர் மாதிரி தான் கிடக்கும், அதெல்லாம் எடுத்து போடுற அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனிமியும் ஒரு வண்டி வச்சுருப்போம், அதை அடித்து காலி பண்ணணும். அவ்வளோதான் மிஷினு. ஈஸி தான் மிஷின். சரி போகணும். இதான் நம்ம லொக்கேஷனு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் இருக்கு பாருங்க காரு. அந்த வண்டி எடுத்து தான் தலை வரும். இங்கேருந்து போக வேண்டியதான். இதை தாண்டி கரெக்டாக இங்கே வேணால் லேண்ட் பண்ணணும். அது வரையும் இடையில உள்ள இதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும், ஒரு கையில் வராமல். ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் எடுத்தோடனே பாம்பு எடுத்துருங்க. அவன் வந்து டேங்க் எடுக்கிறது கூவான், அதெல்லாம் கண்டிப்பாக வேண்டியதாங்க. நீங்கள் பாம்பு எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. கரெக்டாக போய் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல அவன் ஹெலிகாப்டர் வருவான். அவனை ஃபஸ்ட்டே காலி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஈஸியாக இருக்கும் சொல்லலாம். ஏன்னா அவன் இடத்துல பண்ணிகிட்டே இருப்பான் இருக்கும். அதனால் அவன் ஹெலிகாப்டரை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவேன். அப்போ அந்த மிஷின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த பாறைக்கு நேரம் அந்த புல்லு மாதிரியே போச்சுங்களா, புல்லு கலரு அவன்கிட்ட தான் வருவான். நான் அவன்கிட்ட வாங்க தேங்காய் தூக்கிட்டு தலையாக வந்துட்டான். அவனை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்டீங்கன்னா அந்த மிஷின் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அவன் தலைக்கு நேரம் விட்டுருவேன். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு. வெடிக்க விட்றான். சரி, நல்ல வேலை. ஆனால் வெடிக்கலையான்னு பயந்துட்டேன். அப்படியே போகிறப்ப நான் டேங்கையும் தூக்கி வெளில வச்சுட்டு போயிருங்க. தூக்கி போட்டோம்னா ஆளை கொஞ்சம் தூரம் போய்ட்டுருப்பான். என்னங்க அது கரெக்டாக செட் ஆக முடியுங்க. ஓகே, போயிட்டான். ஓரளவு கேப் இருந்தால் போதும், அவன் போயிடுவான். போன மிஷினோட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஹெலிகாப்டரை கண்ட்ரோல் பண்ண முடியல. எதுலையாச்சும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. இன்னொரு பாம்பு இருக்குது, அதையும் எடுத்து போயிடுவோம். இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு ஒரு சைடாக போய்ட்டுருக்கு. ஒரு மாட்டிக்கிட்டு கிட்ட போய் மேனிட்ட கொடுத்துட்டே இருங்க. டக்குன்னு பிடிச்சிடுவான். பாம்பு அடிச்சுட்டு போயிட்டே வேண்டியதான். மேலே டைம் ஓடிட்டுருக்கோம். டைம் லிமிட்டில் முடிக்கணும். இதை அது வேறு பிரச்சனை. முடிச்சிடலாம், ஈஸி தான் அது. ஸ்ட்ரைட்டாக போய் பீரிங் ஒன்று இந்த வண்டியை காலி பண்ணி விட்டுருவேன். டேங்கரை காலி பண்ணி விட்டுருவேன். கரெக்டாக அதுக்கு நேராக மேலே போட்டுருவேன். கொஞ்சம் ஃபைட்டு அப்படியே நம்ம வண்டியும் காலி வரும். அப்படியே காலி பண்ணிட்டு போகிற வழியில் அந்த டேங்கர் இருந்துச்சுன்னா அதையும் தூக்கி வாரத்தில் போட்டு விட்டுருவேன். ஏன்னா எப்படியும் இதை எடுக்கணும், வந்து தான் ஆகணும். அவருக்கு எப்படியோ போகிறப்ப தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. அதனால சொன்னேன். இன்னும் ஒரு 2 டேங்கு நிற்கும் நினைக்கிறேன். அது 2 காலி பண்ணி விட்டோன்னா போகும். இங்கே ஒரு இதை போட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் போட்டேங்கன்னு நினைக்கிறேன். இதை நம்ம பாம்பு எடுக்க போகிற வழியில் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதை போகிறப்ப அப்படியே தூக்கி போட்டு விடுறேன். அப்புறம் இதுக்கு ஒரு டேர் மாட்டோம். அடுத்து பாம்பை எடுத்துவோம். அடுத்து இதை காலி பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வரிசையாக அதை காலி பண்ணி விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் எங்கே நிற்கிறான் நம்ம பலகையும் வண்டியை ஓட்டி போயிட்டான். அவன்கிட்ட ஒரு பலகை போடணும். ஏன்னா பிரிட்ஜு இருக்கும், பிரிட்ஜு வேறு கிராஸ் பண்ண முடியாது. அதனால் இங்கே இருக்கானே மேலே போட்டுருவோம். இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. நம்மளும் அப்படியே வெடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க. அடுத்த இதில் ஒன்று வைக்கிறேன். நம்மளும் அதோட சேர்ந்து வெடிச்சிட்டோம்னா டக்குன்னு அங்கே போயிடுவோம். கரெக்டாக டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். அது மாதிரி 3 வாட்டி இது பண்ணலாம். நான் இன்னொரு வாட்டி 4வது வாட்டி இது பண்ணுறப்போ மிஷின் ஃபெயில்ட் ஆகிடும். அதையும் பார்த்துக்கோங்க. ரிஸ்க் எடுக்க வேண்டாமல் அது தேவையில்லை. இப்போ பழைய எடுத்துவோம். ஏன்னா எடுத்து வந்து போட்டோம்னா அதுலேயும் கொஞ்சம் தூரம் போயிடுவான். இதை எடுத்து வந்து பாம்பு அடிக்க வச்சுட்டு ரிட்டர்ன் நம்ம வரத்துக்குள்ளே அவன் போக மாட்டான், லேட் ஆக மாட்டான். அதனால தான்
இதை கொண்டு போட்டோம்னா போயிட்டுருப்போம். அதுக்குள்ளே இன்னொரு பாம்பு வந்து எடுத்துட்டு போயிடலாம். அதனால் வண்டியை காலி பண்ணிட்டு வண்டி வந்து பழைய எடுத்துங்க. அதை வச்சு அளவு பார்த்து தான் போடணுன்ற அவசியம் இல்லை. சும்மா அது நேரம் விட்டுட்டாலே கரெக்டாக ஃபிட் ஆகிடும். அதுக்கு பாம்பு எடுக்கணும். இன்னொரு டேங்கர் நிற்குதுன்னு அதை காலி பண்ணணும் வேறு. அதனால் பாம்பு எடுத்துக்குவோம். டைம் வேறு ஓடிட்டுருக்கா. அதை ஒன்று வைக்கணும்ல, டைம் தான் ஓடி தேவையில்ல. முடிச்சிடலாம்னா டைம் நம்ம நிறையா இருக்குது. இன்னும் ஒரு டேங்கர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தான் கடைசியில் இருக்குது. இங்கே ஒரு பழகு பண்ணுவோம். இதோட போட்டு ரொம்ப வேலை ஆயிடும். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் அங்கே வர முடியும். கீழே வச்சு போடும். அப்போ நம்ம வண்டி ஓடிக்கும். ரொம்ப கீழே போட்டோமோ அவ்வளோ மாட்டேது. ஓகே, அதெல்லாம் வெடிக்க நீங்கள் வேட்ட பார்த்தீங்களா? அதுக்காக தான். இனிமேல் பாம்பும் தேவையில்ல. ஒரே ஒரு பழைய எடுத்து வண்டியை போட வேண்டியதான். அதை முடியுது. ரெண்டே பழம் தான். ஒன்றும் அது கேக்கு இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கேன். என்ன வேட்டை இதை போட்டு விட்டு அவன் போய் பார்த்துட்டு வேண்டியதான். அவன் வர வரையும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லா இதையும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதானே எடுத்தாச்சுன்னா நினைக்கிறேன். யாராவது இல்லையே. அவ்வளோதான், வந்துட்டான். நம்ம போய் இங்கே வெயிட் பண்ணுவோம். பார்த்தோம். என்னாச்சு? தலைவன் ஒரு இடத்துல நிற்கிறானே. ஏதோ அவங்க எடுத்து அவன் யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இன்னொரு வேரில் கிடக்குன்னு நினைக்கிறேன். நான் வேறு எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னு நினச்சிட்டு அவசரப்பட்டு இங்கே வந்துட்டேன். அந்த இடத்துல ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கலை. மண்டை மேலே கொண்டே வந்த மாதிரி கிடச்சிட்டு இங்கேட்டு ஒன்று வந்துருக்கு. இதை பார்க்கல. லாங்லேருந்து பார்த்தேன். அப்போ ஒன்றுமே தெரில. சரி அவ்வளோதான் முடிஞ்சிட்டு நினைச்சேன். போடா டக்குன்னு. அவ்வளோதான் நைஸ். அப்படியே வெற்றிகரமாக முடிச்சாச்சு. வண்டி என்ன இவ்வளோ ஸ்லோ ஓட்டான்? இவனையும் தூக்கி கொண்டு போய் சாப்பிட அங்கே விட்டுருவோமா? அந்த மாதிரி இருந்தால் கூட நேரத்துக்கு மிஷினே முடிச்சிருந்தேன். இவன் ஓட்டி ஓட்டுல அவன் தூக்கிட்டு வந்து விட்டுறான். வேனட்டில் ஓட்டு எப்படியோ கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அவ்வளோதான், மிஷின் முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக வெற்றிகரமாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு மணி இது மாதிரி இதாகிடும். சைடில் தெரியுது பார்த்தீங்களா? ஆல்ரெடி நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருவோம். முன்னாடி ஓப்பனிங்கில் போச்சு வைப்பாங்க மிஷின் முடிச்ச பிறகு. அதேமாதிரி இங்கே காயின் நம்ம சேர சேர வந்து எடுத்துக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வேறு ஏதாச்சும் கேம் பண்ணனாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வீடியோவில் வரும். பாய்.